பிஜ்லி ரமேஷ் அவர்கள் எழுதியிருந்த லெட்டர் ஒன்று இப்போ அவங்க குடும்பத்து கையில் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் சமீபத்தில் தெரிய வந்திருக்கு. அது என்ன ஏது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிரபல நகைச்சுவை நடிகர் பிஜ்லி ரமேஷ் அவர்களை நமக்கு நல்லாவே தெரியும். அண்ட் சமீபத்தில் அவர் உடல்நல குறைவு காரணமாக இறந்து போயிருந்தார். அவரோட மறைவு அப்படிங்கிறது உண்மையிலேயே ஏற்றுக்க முடியாத ஒன்று தான். ஏன்னா இப்போ தான் அவருக்கு பட வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சிருந்துச்சு. கொஞ்சம் மக்கள் மத்தியில் ஃபேமஸ் ஆகியிருந்தார். இதை யூஸ் பண்ணி பெரிய ஆளாக வந்துடுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் அவர் முன்னொரு காலத்தில் குடித்த குடியோட எஃபெக்ட் இப்போ அவருக்கு ரொம்பவே மிகப்பெரிய ஒரு யமனா மாறிடுச்சு. பிஜ்லி ரமேஷ் அவர்களுக்கு ஓரளவு உடம்பு முடியாமல் போகிறப்ப அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவரோட ஆசைகளை ஒரு லெட்டராக எழுதியிருந்திருக்காரு. அண்ட் அவரோட வீட்டுக்கு சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை அவர் லெட்டராக எழுதியிருக்காரு. குறிப்பாக அந்த ஒரு லெட்டரில் அவர் என்ன எழுதியிருந்தாரு அப்படின்னா, உங்கள் எல்லாத்துக்குமே நான் மிகப்பெரிய ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் முன்னொரு காலத்தில் எப்பயோ தொட்ட குடி இப்போ என்னோட வாழ்க்கையை இப்படி மாற்றணும் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. இப்படியெல்லாம் என் வாழ்க்கை மாறும்னு தெரிஞ்சிருந்தா அந்த ஒரு குடியை நான் தொட்டிருக்கவே மாட்டேன். ஒரு கட்டத்தில் நான் ஆசைப்பட்ட மாதிரி சினிமாவுக்கு போனேன். நல்ல பட வாய்ப்புகள் வந்துச்சு. அதை யூஸ் பண்ணி நான் இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக வந்திருக்கணும். ஆனால் இப்படி உடல்நலம் முடியாமல் போயிருச்சு. உங்கள் எல்லாத்துக்கும் ஓரளவு ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இருக்குது. அண்ட் இன்னும் கொஞ்ச நாள் போனால் நம்ம பையன் நம்ம குடும்பத்தை பார்த்துப்பான். நீ எதுக்காகவும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி அவங்களோட மனைவிக்கு எழுதியிருக்காரு. அண்ட் அவங்களோட பையனுக்குமே நீ நல்லபடியாக படிக்கணும், நல்ல பெரியாள் ஆகணும், அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கணும், அண்ட் நமக்கு இருக்க வீடை விட இன்னும் ஒரு சொந்த வீடு நீ பெருசாகவே கட்டணும் அப்படிங்கிற மாதிரி அவரோட ஆசைகளை எழுதியிருக்காரு. அதை தாண்டி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூட ஒரு சின்ன சீனாவது நடிச்சிடணும்னு நினச்சேன். ஆனால் அது நடக்கவே இல்லை. ஏதாவது ஒரு சின்ன சீன் மட்டும் நான் நடிச்சிருந்தேனா கூட இந்த ஜென்மத்துக்கான பிறவி பலனை நான் அடைஞ்சிருப்பேன். ஆனால் அது நடக்க முடியாமல் போயிருச்சு. எது எப்படியோ இப்போ நான் ரொம்பவே மோசமான நிலையில் இருக்கேன். கண்டிப்பாக எவ்வளோ நாள் நான் உயிரோடு இருப்பேன் அப்படிங்கிறது தெரியல. இருக்க வரைக்கும் உங்கள் கூட சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாத்துக்கும் ஓரளவு நான் பண்ணியிருக்கேங்கிற நிம்மதியோட இந்த லெட்டரை நான் முடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் எழுதியிருந்திருக்காரு. அந்த ஒரு லெட்டர் சமீபத்தில் அவங்க குடும்ப கைக்கு கிடச்சி ரொம்பவே எமோஷ்னலாக அதை படித்து கண்ணீர் விட்டுருந்துருக்காங்க. அண்ட் இந்த ஒரு நியூஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக ஸ்ப்ரெட் ஆகி வந்துட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் சம்பத் ராம் அவர்களோட வண்டி ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிற செய்தி ஹாலிவுட்டில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய குணச்சித்திர நடிகர்களில் சம்பத் ராம் அவர்களும் ஒன்று. கிட்டத்தட்ட பல வருடங்களாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருந்து வந்துட்டு இருக்காரு. அஜித் சார், விஜய் சார், சரத்குமார் சார், விஜயகாந்த் சார் அப்படின்னு முக்கியமான நடிகர்கள் எல்லாரு கூடயுமே இவர் நடிச்சிருக்காரு. அண்ட் அடியால் கேரக்டரில் இவரை நீங்கள் ஏகப்பட்ட படங்களில் பார்த்துருக்கலாம். சமீபத்தில் இவர் சென்னை கிண்டி ரோட்டில் அவரோட காரில் போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ பின்னாடி ஒரு லாரி வேகமாக இவரை இடிச்சிருக்கு. அண்ட் இடித்ததுனால அவரோட கார் அப்பளம் மாதிரி நொடுங்கி போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கும் ஒரு சில பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. நல்ல வேளை கார் டேமேஜ் ஆன அளவுக்கு இவரோட உடம்புல எந்த ஒரு டேமேஜும் ஏற்படலை. அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிச்சிருக்காரு. அண்ட் இது ஆக்சிடென்ட் தானா இல்லை வேணும்னே யாரும் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற கோணத்தில் போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு இதிலேருந்து இவர் தப்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறத சமீபத்தில் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.